ஏய் கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? இப்படி கத்துவன்னு நீ வெயிட் பண்ணிட்டே இருந்த முடியாது. அந்த மாதிரி கத்த மாட்டேன். நீங்கள் வேணால் கத்தி தான் பாருங்களேன். நீ வேணால் சண்டைக்கு வாடா அப்படின்னு இந்த வடிவேலு மாதிரிலாம் இங்கே பேச முடியாது. ஏன்னா அந்த பக்கம் லைனில் இருக்கிறது நயன்தாரா. நீங்கள் அவங்களுக்கு ஹஸ்பண்டாக வேலை செய்கிறீங்க. ஐ மீன் ஒரு நல்ல ஹஸ்பண்டாக வீட்டில் வேலையெல்லாம் எடுத்து கட்டி செய்கிறீங்க. 2 பேரும் ஜோடியாக அடுத்த பிஸ்னஸ், அதாவது மசாலா ஆட் ஒன்று க்ரியேட் பண்ணுறாங்க. அது எப்படி ஆரம்பிக்கிறாங்கன்றதை கொஞ்சம் பாருங்கள். உயிர் கீழே வந்துட்டியா? என்னங்க எல்லாருக்கும் உயிர் மேலே போகும்போது உங்களுக்கு மட்டும் உயிர் கீழே வருதா? எப்படியே வந்துட்டேன். நீங்க ரெடியா? அட பாடுறா, நயன்தாராவை தான் உயிர்னு கூப்பிடுறா. அதாவது உயிர் போயிடுச்சுன்னா நீங்கள் இல்லை அப்படி தானே? அடாடாடா, உடல் 10க்கு உயிர் 9க்கு. ஐ மீன் உடல் மண்ணுக்குன்னு சொல்லதான் அப்படி சொல்லிட்டேங்க. ஃபேன்ஸ் எல்லாம் இவர் கூப்பிட்றாரு, நீங்களும் உயிர்னு கூப்பிட்றாதீங்க. அப்புறம் சண்டை வந்து திட்டும்போது உயிர் எப்படி மாறும்னு நமக்கே தெரியும். நீங்க ரெடியா? ரெடி. பாருங்களேன், ரெடியான்னு கேட்ட உடனே லுங்கி ஆட்டோமேட்டிக்காக வந்து பேண்ட்டாக மாறிடுச்சு. இதுக்கு பேர் தான் எள்ளுனா எண்ணெயாக இருக்கிறது, வெள்ளுனா வெண்ணையாக இருக்கிறதோ. ஆனா நம்ம இன்னைக்கு வெளியே போல. ஓகே. அடாடாடாடா, ரெடியானா போட்டுக்குது, இல்லைன்னா கழட்டிக்குது. புருஷன்னா இப்படி தான் பார்க்கணும். இருந்தாலும் யோகி பாபு இப்போ புருஷன் படத்தில் புருஷனாக இருக்கணும்னு சொன்னார்ல, அது இங்கே பக்காவாக மேட்ச் ஆகுதுல்ல. அந்த ட்ரோல் வீடியோ லிங்க் கீழே கொடுக்குறேன், வேணா பார்த்துக்கோங்க. போல எனக்கு வீட்டு சாப்பாடு சாப்பிடணும் போல இருக்கு. ஏய் ஆஹா, வீரம் வந்துருச்சு புருஷனுக்கு. ஏயெல்லாம் சொல்கிறாரே. வீட்டில் குக்கு இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு வீட்டு சாப்பாடு வேணும்னா அப்போ என்ன நான் சமைக்கணும்னு நினைக்கிறியா? முடியாதா? கமான், இப்போ எப்படி வீரமாக முடியாதுன்னு நயன்தாராவை எதிர்த்து பேச போகிறாருன்னு மட்டும் பாருங்கள். பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு சிம்பிளாக ஒரு சாம்பார் அப்பளம். அதான் ஏன் நீனு சிம்பிளாக ஒரு சாம்பார். அதான் நான் பார்த்தேன். அவர் ஏன்னு கொஞ்சலாம் பேசியிருக்காரு, நம்ம தான் கோபமாக நினச்சிக்கிட்டோம். ஓகேவா? அது கூட ஒரு மஷ்ரூம் ஃப்ரை பண்ணிடலாமா? சிம்பிள்னு சொன்னேன். மஷ்ரூம் ஃப்ரை சிம்பிள் தான். ஓகே, சிம்பிள் பண்ணிடுறேன். டன். அடாடாடாடா, பொண்டாட்டி பேச்சை கேட்டு புருஷன் ஆடுறாருன்னு சொல்லுவாங்க. இவர் ஆடுறாரு, பாடுறாரு, ஓடுறாரு, தேடுறாரு, போடுறாரு, இன்னும் என்னென்னலாம் பண்ண போறாரு. அப்படியே டக்குன்னு ஒரு சிந்தாமணி சிக்கன் பண்ணிடலாம். டக்குன்னு சிந்தாமணி சிக்கன் டக்குன்னு. ஓகே. இதான் உன் டக்கான்னு கேட்குற எல்லாரும் இங்கே வந்து பாருங்கயா, இதுதான் என் டக்கு. முடியுதோ முடியலையோ பதில் டக்கு டக்குன்னு சொல்கிறாரு பாருங்க. சிந்தாமணி சிக்கன். பள்ளிப்பாளையம் மட்டும். பள்ளி 1 செகண்ட். இங்க ஒரு பள்ளி போச்சு. பள்ளிப்பாளையம் சும்மா ஜோக்கு. இல்லை, அது ஜோக் இல்லை. நீங்கள் எடுக்கிற படத்தில் வர்ற ஜோக் மாதிரி இருக்குது. இதுக்கு நயன்தாராவே சிரிக்கல, ஆனால் நீங்கள் சிரிச்சிங்க பார்த்தீங்களா? பள்ளிப்பாளையம் தானே, பண்ணிடலாம். பள்ளிப்பாளையத்தில் மட்டன் கரெக்டா? ஓகே, டன். அப்புறம் கொஞ்சோண்டு செட்டிநாடு குழம்பு. கொஞ்சோண்டு செட்டிநாடு குழம்பா? அப்புறம் டக்குனு கொஞ்சோண்டு தயிர் சாதம். அது கூட டக்குனு ஒரு கார குழம்பு. அவ்வளவுதான். போதும் லிஸ்ட்டு ரொம்ப பெருசாக போயிட்டே இருக்குது. ஒரு ரியாக்ஷனை பாருங்களேன். ஹோட்டலில் ஃபேமிலியோட 10 பேர் வந்தால் கூட இத்தனை ஆர்டர் பண்ண மாட்டாங்கன்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன். ஏமா நயன்தாரா, உண்மையிலேயே நீங்கள் சாப்பிட தான் போகிறீங்களா இல்லை தெருவில் வச்சு விற்க போகிறீங்களா? ஐயோ இருங்க, மெயின் மேட்டரை மறந்துட்டேன். அப்பாடா, ஒரு வழியாக சாப்பாட்டை மறந்துட்டு ஏதோ ஒரு மெயின் மேட்டரை பற்றி பேசுகிறாங்க. வாங்க, என்ன மேட்டர்னு கேட்போம். என்ன மேட்டர் நயன்தாரா, சொல்லுங்கள் கேட்போம். பிரியாணி அதானே? ஆம்பூர் பிரியாணி. ஆத்தாடி, அதுவும் சாப்பாடு தான், அதுலேயும் பிரியாணி வேறு வேணுமா? உங்களுக்குலாம் இருக்கிறது வயிறா இல்லை வாய்க்காலா? இவ்வளோத்தையும் எங்கே கொண்டு போய் கொட்டுவீங்க உள்ள அப்படிங்கிற மாதிரி இன்னும் போயிட்டே இருக்குதே. அவ்வளோதானா இன்னும் இருக்கா? தெரியும், நான் திண்டுக்கல் சொன்னா ஆம்பூர் சொல்லிட்டேன். ஆம்பூர்னு சொன்னேன். பண்ணிடுவீங்களா? பண்ணிடுறேன். வேற வழி பண்ணித்தானே ஆகணும் உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு. அப்படி தானே மிஸ்டர் விக்கி? தெரியுது நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு சிக்கி. ஏய் கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? இவனெல்லாம் எப்படி சமைக்க முடியும்? ஆஹா, சிட்டிக்கு கோவம் வந்துருச்சு. அப்பாடா, இப்படி கத்துவன்னு நீ வெயிட் பண்ணிட்டே இருந்த முடியாது. அந்த மாதிரி கத்த மாட்டேன். ஏன்னா இவங்கள்ட்ட அந்த மாதிரி கத்த வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த மாதிரியே இருங்க, அப்போ தான் உங்கள் 2 பேருக்கு நடுவில் சண்டையே வராது. எல்லாத்தையும் மண்டையை ஆட்டினா எப்படி சண்டைன்றது வரும்? எங்களுக்கெல்லாம் சண்டை வந்தால் வாயில் வண்டையாக வரும். நீ வந்து பார், உன்னை எப்படி அசுத்துறன்னு டக்குன்னு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்கிறேன். காமான். எப்படி ஆட் ஷூட்டிங்கிற பேரில் உண்மையிலே வீட்டில் என்ன நடக்குதோ அதை எடுத்து வச்சுருக்காங்கல்ல, அப்படி தான் இருக்குது. ஃபோனில் நயன்தாராவை எப்படி சேவ் பண்ணியிருக்காரு பார்த்தீங்களா? 99991 அப்படின்னா என்னவா இருக்கும்? ஒரு வேளை எனக்கு 1000 பிரச்சனை இருக்குது, அதில் 999 இந்த ஒய்ஃப் பிரச்சனைன்ற மாதிரி சேவ் பண்ணியிருக்காரோ? நமக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மொக்கையான வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் பிடிச்சிருந்தேன்னா லைக் அண்ட் ஹைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.